வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். The next topic is multiprocessor scheduling. Approaches to multiprocessor scheduling. Okay, multiprocessor யூஸ் பண்ணும்போது நம்மளோட scheduling approaches எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. One approach is when all the scheduling decisions and IO processing are handled by a single processor. இப்போ மல்டிபிள் ப்ராசஸர்னா என்னது? நம்ம நிறைய ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது மாதிரி மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் தட் மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் நம்ம ஒரு சிங்கிள் ப்ராசஸரை வந்து மாஸ்டர் சர்வராக வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, மாஸ்டர் சர்வராக எடுத்துக்கிறோம். அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷெட்யூலிங் டெசிஷன்ஸ் அண்ட் ஐஓ ப்ராசஸிங் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். ஓகே, அதர் ப்ராசஸர்ஸ் மற்ற ப்ராசஸர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஒன்லி த யூசர் கோடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மற்ற ப்ராசஸர்ஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த அப்ரோச் ஃபார் மல்டிபிள் ப்ராசஸர் ஷெட்யூலிங்க்கு. திஸ் இஸ் சிம்பிள் அண்ட் ரெடியூசஸ் த நீட் ஆஃப் டேட்டா ஷேரிங். ஓகே, இது வந்து சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேட்டா ஷேரிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். பிகாஸ் ஒன்ஸ் ப்ராசஸர் சர்வர்ஸ் மாஸ்டர் சர்வர்னால. திஸ் என்டையர் சினாரியோ இஸ் கால்டு அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங். ஸோ அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் கேட்டாங்க அப்படின்னா ஒன் மாஸ்டர் சர்வர் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு மற்ற அதர் ப்ராசஸஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூசர் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணியிருப்போம். ஓகே, யூசர் கோட் எக்ஸிக்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த ப்ராசஸர் மட்டும் ஷெட்யூலிங் டெசிஷன் ஷெட்யூலிங்காகவும் ஐஓ ப்ராசஸிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஏசிமெட்ரிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறது. த செகண்ட் அப்ரோச், இது வந்து ஒன் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங். ஓகே, சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் வேர் ஈச் ப்ராசஸர் இஸ் செல்ஃப் ஷெட்யூலிங். இதில் வந்து ஒரு ப்ராசஸருமே வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஷெட்யூலிங் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து சிமெட்ரிக். இதான் வந்து 2 அப்ரோச்சஸ் டு மல்டிபிள் ப்ராசஸர் ஷெட்யூலிங். நெக்ஸ்ட் இதில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ப்ராசஸர் அஃபினிட்டி அப்படின்னா ப்ராசஸர் அஃபினிட்டி மீன்ஸ் அ ப்ராசஸர் ஹேஸ் அன் அஃபினிட்டி ஃபார் த ப்ராசஸர் ஆன் விச் இட் இஸ் கரண்ட்லி ரன்னிங். அஃபினிட்டினா ஒன்றும் கிடையாது, ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சேமாக இருக்கிறது. சிமிலாரிட்டி அதாவது சேம் டைப் ஆஃப் ப்ராசஸ் அந்த மாதிரி மீனிங். ஓகே, சேம் டைப் ஆஃப் ப்ராசஸ். ப்ராசஸர் அஃபினிட்டி அப்படிங்கிறப்போ when a process runs on a specific processor there are certain effects on the cache memory. The data most recently accessed by the process
populate the cache for the processor, and as a result, successive memory access by the process are often satisfied by the cache memory. ஏதாச்சும் இதுலேருந்து புரிஞ்சுதா? என்ன அப்படின்னா ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ப்ராசஸரில் வந்து லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணி இதில் எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ அதோட லோடெலாம் வந்துட்டு கேட்ச்ல இருந்து லோட் பண்ணுவாங்க மெயின் மெமரிக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஓகே, ப்ராசஸருக்கு வந்து கேட்ச்ல இருந்துட்டு டேட்டாஸ் இதோட கோடிங்ல இருந்து லோட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் பாதியிலே வந்துட்டு இந்த ப்ராசஸரை குவிட் பண்றோம், ஆர் அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து மறுபடி லோட் பண்ணணும். ஏதோ 2 சினாரியோல இன்னொரு ப்ராசஸர் இருந்துச்சு அப்படின்னா இது அதில் லோட் பண்ணோன்னா மறுபடியும் அதோட கோடிங் எல்லாமே ஃபுல்லாக லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இந்த சேம் ப்ராசஸரில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட கோடிங் எல்லாம் ஆல்ரெடி ரீசெண்ட்லி யூஸ்டு கேட்ச்ல வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குயிக்காக இருக்கும்ல. சக்சஸிவ் மெமரி ஆக்சஸ் வந்து ஆர் ஆஃபன் சாட்டிஸ்ஃபைடு இந்த கேட்ச் மெமரி. பிகாஸ் அதில் வந்து கேட்ச்சில் போய் பார்த்தா எப்போவுமே தட் இஸ் வந்து ஹிட் இருக்கும். தட் இஸ் பர்டிகுலர் டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். அதே நியூ ப்ராசஸர் அப்படின்னா மிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதிலிருந்து நமக்கு அகெயின் வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்கான டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ப்ராசஸர் அஃபினிட்டி அப்படிங்கிறப்போ சேம் டைப் ஆஃப் ப்ராசஸ் ஆர் சேம் ப்ராசஸரில் நம்ம ஒரு ப்ராசஸை லோட் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, தென் வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அஃபினிட்டி இருக்கு. சாஃப்ட் அஃபினிட்டி, hard affinity. When an operating system has a policy of attempting to keep a process running on the same processor but not guaranteeing it will do so, this situation is called soft affinity. ஓகேவா? when operating system வந்து ஒரு ப்ராசஸை சேம் ப்ராசஸர்லே ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது, பட் நாட் கேரண்டிங் இட் வில் டூ ஸோ, கண்டிப்பாக வந்து சேம் ப்ராசஸ்லேயே தான் அதை வந்து லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி பண்ண முடியாது. திஸ் சிச்சுவேஷன் இஸ் கால்ட் சாஃப்ட் அஃபினிட்டி. அதே ஹார்ட் அஃபினிட்டி அப்படின்னா தட் அலோஸ் அ ப்ராசஸ் டு ஸ்பெசிஃபை சப்செட் ஆஃப் ப்ராசஸஸ் ஆன் விச் இட் மே ரன். ஓகே, இதில் எப்படி இருக்கும் ஹார்ட் அஃபினிட்டினா, ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்து நான் பீன் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து சம் செட் ஆஃப் ப்ராசஸரை வந்து அதுக்குன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆர் இதில் தான் வந்துட்டு இதோட எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. பர்டிகுலர் ப்ராசஸர்னு இல்லாமல் ஒரு சப்செட். ஸோ இதோட டேட்டாஸ் இதுலேயும் இருக்கலாம், இதுவும் இருக்குங்கிற பட்சத்தில் அது இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அஃபினிட்டி அப்படிங்கிறது. இதில் வந்து சப்செட் ஆஃப் ப்ராசஸர்னு இருக்கும். இதில் வந்து சேம் சேம் ப்ராசஸர், பட் வந்து அது கேரண்டி பண்ண முடியாது எப்போவுமே அந்த ப்ராசஸரில் தான் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து சாஃப்ட் அஃபினிட்டி. Some systems like Linux implement soft affinity but also provide system calls like set affinity that supports hard affinity. ஓகே, சிஸ்டம் கால்ஸ், இந்த சிஸ்டம் கால்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஹார்ட் அஃபினிட்டியும் வந்து அது சப்போர்ட் பண்ணும். பட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாஃப்ட் அஃபினிட்டி வந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. பட் வந்து நமக்கு ஹார்ட் அஃபினிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கால்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா லோட் பேலன்சிங். Load balancing is the phenomena which keeps the workload evenly distributed across all processes in an SMP system.
ஓகே, தட் இஸ் வந்து என்ன அப்படின்னா லோட் பேலன்சிங். இப்போ ஒரு ப்ராசஸர்ல இருக்கு. ஓகே, ஒரு ப்ராசஸர் இருக்கு. இங்க இன்னொரு ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அந்த சேம் டைப் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு அனுப்புவோம் ஒரே ப்ராசஸர்ல. ஓகே, அதுக்கப்புறம் புதுசா லோட் பண்ற மாதிரி இருக்காது. ஆல்ரெடி கேட்ச்ல வந்து டேட்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டாஸே வந்து 3 இருக்கு. பட் வந்து இது இல்லாம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னொரு ப்ராசஸருக்கு அலாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும், ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் வச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க இவருக்கு வந்து ஹெவி லோடா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இவர் நிறைய பண்ற. சப்போஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் இதே வரல அப்படின்னா இது மட்டுமே வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸர் ஐடியலாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோடு இருக்கிறத நம்ம லோட் பேலன்ஸ் பண்றோம். ஓகேவா, நம்ம இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஈவனா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கே வந்து நிறைய ஒர்க் கொடுக்குற மாதிரி இல்லாம ஈவனா அவங்களோட ஒர்க்கை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதா லோட் பேலன்சிங். அதே மாதிரி தான் load balancing is a phenomena which keeps the workload evenly distributed across all processor in an SMP system. என்னதுன்னா symmetric. இங்க பார்த்தோம் இல்லையா, அதேதான் SMP அப்படின்னா சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸரை தான் வந்து SMP அப்படின்னு சொல்றோம். ஓகே, SMPல என்ன நடந்துச்சு, ஒரு ப்ராசஸருமே வந்து செல்ஃப் ஷெட்யூலிங் பண்ணும். அதுதான் SMP அப்படின்னு சொல்றது. ஓகே, அதுல வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் வந்துட்டு லோட் பேலன்சிங் சொல்றது. இதுல 2 அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து புஷ் மைக்ரேஷன், இன்னொன்னு புல் மைக்ரேஷன். Push migration na, in push migration a task routinely checks the load on each processor and if it finds an imbalance then it evenly distributes load on each processors by moving the process from overloaded to idle or less busy processor. Push அப்படின்னா என்னது, ஒன்னுல இருந்து எடுத்து இப்போ இது செக் பண்ணோம். இந்த ப்ராசஸர்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறப்போ இதுல 4 இருக்குங்கிறப்போ அதுல இருந்து ஒரு 2 எடுத்து இந்த ப்ராசஸருக்கும் வந்து அலாட் பண்ணி விட்டுரும். ஓகே, அது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்போ வந்து ஹெவி லோடு வருதோ அப்போ அது மாதிரி இதுல இருந்து எடுத்து இன்னொரு இதுக்கு புஷ் பண்றதுனால அதை புஷ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே புல் மைக்ரேஷன் அப்படின்னா புல் மைக்ரேஷன் occurs when an idle processor pulls a waiting task from busy process for its execution. சப்போஸ் இந்த ப்ராசஸர்ல இருந்து இங்க நம்ம மூவ் பண்ணத என்ன சொல்றோம், புஷ் பண்றதுன்னு சொல்றோம். சப்போஸ் இந்த ப்ராசஸர் அது ஐடியலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓவர் ஹெவி லோடர்ல இருக்கிற ப்ராசஸர்ல இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா தட் இஸ் புல். ஓகேவா, இப்ப ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க 5 டாஸ்க் வச்சிருக்காங்க. இவங்க வந்து 2 டாஸ்க் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இவங்க 2 டாஸ்க், அவங்க கிட்ட 2 டாஸ்க் தான் இருக்கு அப்படின்ட்டு இவங்க ஒரு 2 டாஸ்க்கை சென்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட 3 ஆயிடும், இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது பேரு இங்க இருந்து இங்க வந்துச்சு அப்படின்னா இவங்க பண்றது பேரு புஷ். அதுவே இவங்க பார்த்துட்டு ஓகே இவங்க கிட்ட நிறைய இருக்கு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் புல் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். ஓகே, தென் மல்டி கோர் ப்ராசஸர். மல்டி கோர் ப்ராசஸர்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய கோர்ஸ்னா என்ன, த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிங் போர்ஷனை தான் வந்து நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டி கோர் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராசஸர்ல நிறைய கோர்ஸ் நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ மல்டி கோர் ப்ராசஸர்ஸ் மல்டிபிள் ப்ராசஸர் கோர்ஸ் ஆர் பிளேசஸ் ஆன் த சேம் பிசிக்கல் சிப்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். Each core has a register set to maintain its architectural state and thus appears to the operating system as separate physical processor மாதிரி இருக்கும் ஒரு கோரும். பிகாஸ் அதுக்குன்னு வந்து ஒரு ரெஜிஸ்டர் செட் மெயின்டைன் பண்றதுனால அது வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸர் மாதிரி இருக்கும். பட் வந்து எல்லாமே ஒரு சேம் பிசிக்கல் சிப்ல தான் இருக்கும்.
When a processor accesses memory, then it spends a significant amount of time waiting for the data to become available. இப்போ வந்து ஒரு ப்ராசஸருக்கு வந்து மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அதுக்கு வெயிட்டிங்காகவே வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் அந்த வெயிட் பண்ணுறது அந்த ஆக்சஸ் பண்ணும்போது பர்டிகுலர் டேட்டா அதுக்காக வெயிட் பண்ணுறது ஆக்சஸ்க்காக வெயிட் பண்ணுற அந்த டைமை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த சிச்சுவேஷனை வந்து மெமரி ஸ்டால் அப்படின்னு சொல்கிறோம். It occurs for various reasons. என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா கேட்ச் மிஸ். சப்போஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது கேட்ச்ல இருந்து குயிக்காக எடுத்துகிட்டே இருக்கோம். சப்போஸ் கேட்ச்ல மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அகெயின் வந்துட்டு அது மெமரியில் போய் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் ஆக்சஸிங் த டேட்டா தட் இஸ் நாட் இன் த கேட்ச் மெமரி. இன் சச் கேசஸ் த ப்ராசஸ் கேன் ஸ்பெண்ட் அப் டு 50% of its time waiting for data to become available from the memory. மெமரியிலேருந்து திருப்பி கேட்ச்க்கு எடுக்கிறதுக்கே ஒரு 50% ஆஃப் த டைம் வந்து ப்ராசஸர் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ரீசன்ட் ஹார்ட்வேர் டிசைன்ஸ் ஹாவ் இம்ப்ளிமெண்டட் multi-threaded processor cores in which 2 or more hardware threads are assigned to each core. Therefore, if one thread stalls while waiting for memory, core can switch to another thread. ஓகே, ஸோ வந்து மொத்தமாக அந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணாமல் ஒன் த்ரெட் வந்து வெயிட் பண்ணும், மற்ற த்ரெட் வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் என்ன மாதிரி அப்படின்னா நம்ம வந்து மல்டி த்ரெட்டட் ப்ராசஸர் கோர்ஸ். ஓகே, இதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஸோ மெமரி ஸ்டால்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டி த்ரெட்டட் ப்ராசஸர் கோர் தான் அதுக்கான சொல்யூஷன். There are two ways to multi-thread a processor. ஒரு ப்ராசஸரை நம்ம எப்படி மல்டி த்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 2 ways இருக்கு. கோர்ஸ் கிரைண்டட் மல்டி த்ரெட்டிங், ஃபைன் கிரைண்ட் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு 2 ways இருக்கு. In coarse grained multi-threading, a thread executes on a processor until a long latency event such as memory stall occurs. Because of the delay caused by the long latency event, the processor must switch to another thread to begin execution. ஓகே, எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராசஸர் வந்து லாங் லேட்டன்சி அந்த மாதிரி மெமரி ஸ்டால் அக்வயர் ஆகுதோ அந்த மாதிரி நேரத்தில் ப்ராசஸர் வந்து இன்னொரு த்ரெட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். அது வந்து கோர்ஸ் கிரைண்ட் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல லேட்டன்சினா என்ன அப்படிங்கிற டவுட்டு சில பேருக்கு வரலாம். லேட்டன்சி அப்படின்னா ஒரு டிலேன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிலே தான். ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற அந்த டைம் தான் வந்து லேட்டன்சின்னு சொல்கிறது. ஓகே, டிலே. ஸோ இந்த டிலே வந்து ரொம்ப லாங்காக இருக்க பட்சத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிற நேரம் அது அப்படியே மெமரி ஸ்டால் வந்துடும் இல்லையா. ஸோ மெமரி ஸ்டால் வர்றப்போ அந்த டைமில் வந்து நம்ம அனதர் த்ரெட்டுக்கு ஸ்விட்ச் ஆகி எக்ஸிக்யூஷனை பிகின் பண்ணுறது கோர்ஸ் கிரைண்ட் மல்டி த்ரெட்டிங். அதே ஃபைன் கிரைண்ட் அப்படிங்கிறப்போ இதில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மல்டி த்ரெட்டிங் ஸ்விட்சஸ் பிட்வீன் த்ரெட்ஸ் அட் மச் ஃபைனர் லெவல். இதில் லாங் லேட்டன்சி வரது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். பட் இதில் வந்து ரொம்ப ஃபைனர் லெவல் சின்ன லெவல்லே வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணிடுவோம். மெயினாக எப்படின்னா பவுண்ட்ரி ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். பவுண்ட்ரி ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு ஒன்றும் கிடையாது. தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் CPU பெர்ஃபார்ம்ஸ். அதுதான் வந்து பவுண்ட்ரின்னு சொல்கிறது. சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் CPU பெர்ஃபார்ம் பண்ணுற சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா டு எக்ஸிக்யூட் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் பவுண்ட்ரி ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்கிறது. லைக் வந்து நம்ம ஃபெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த லெவல்லே வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஃபைன் கிரைண்ட் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. த ஆர்கிடெக்சரல் டிசைன் ஆஃப் ஃபைன் கிரைண்ட் சிஸ்டம் இன்க்ளூட் லாஜிக் ஃபார் த்ரெட் ஸ்விட்சிங். நம்ம வந்து இதில் லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ த ரிசல்ட் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து 2 ways ஆஃப் மல்டி த்ரெட் ப்ராசஸர். நெக்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரியல் டைம் ஷெடியூலிங்.
ரியல் டைம் சிஸ்டம்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கலாம். ஏதாவது சப்ஜெக்ட்ல நீங்க ரியல் டைம் சிஸ்டம்ஸ்ங்கிறது படிச்சிருக்கலாம். இன்ஜினியரிங்ல இது வந்திருக்கு, ஆப்ஷனலா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் டைம் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு பர்ட்டிகுலர் டைமிங் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதான் ரியல் டைம் சிஸ்டம். லைக் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்லலாம் ரியல் டைம் சிஸ்டம். அது பர்ட்டிகுலர் அந்த டைம்க்குள்ள அதை முடிக்கணும். அதுதான். ஓகே. So these systems are often used in safety critical application, avionics, then automatic system, industrial control. இங்கெல்லாம் யூஸ் பண்றது ரியல் டைம் சிஸ்டம். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு டைமிங் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்குள்ள அந்த பர்டிகுலர் ஒர்க் முடிகிற மாதிரி செட் பண்றது. That is real time system. Real time task can be classified as இந்த டாஸ்க்கை நம்ம ஹார்ட் ரியல் டைம் டாஸ்க் அண்ட் சாஃப்ட் ரியல் டைம் டாஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் அப்படின்னா சப்போஸ் அந்த பர்டிகுலர் டைம்குள்ள அதை முடிக்கல அப்படின்னா லீட்ஸ் டு ஹியூஜ் லாசஸ், ரொம்ப ப்ராப்ளம் வந்துற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஹார்ட் ரியல் டாஸ்க். சாஃப்ட் ரியல் டாஸ்க் அப்படின்னா பர்டிகுலர் டெட்லைனுக்குள்ள அதை முடிக்க முடியல அப்படின்னா அந்த டாஸ்க் மறுபடி ரீஷெடியூல் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா அதை முடிக்கிற மாதிரி ஒரு டிலே வர மாதிரி இருக்கும். ஓகே, இது சாஃப்ட் அண்ட் ரியல் டைம் டாஸ்கான என்னங்கிற டெஃபினிஷன். ஓகே, ஹார்ட் ரியல் டைம் டாஸ்க் அப்படின்னா சப்போஸ் இப்போ மெடிக்கல் டிவைசஸ் லைக் பேஸ் மேக்கர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அதுலலாம் ஏதோ ஒரு டிலே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு லைஃப் த்ரெட்னிங்கா இருக்கும் இல்லையா, அந்த பேஷண்டோட லைஃப்கே ஆபத்தாயிடும். அதே மாதிரி இப்போ மிசைல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல போயிட்டு அது அந்த பர்டிகுலர் டார்கெட்டை ரீச் பண்ணணும். சப்போஸ் லேட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் இல்லையா. அதோட டார்கெட்டை அந்த பர்டிகுலர் டைம்குள்ள போய் ரீச் ஆனாலும் அந்த டார்கெட்டை பண்ணணும். டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா வேற ஏதாவது டார்கெட் போற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இது. தென் இப்போ பர்டிகுலர் இப்போ சில ரோபோட்டிக்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள ஒரு காஸ் வருது அப்படின்னா ஒன்று பெயிண்ட் பண்ணும். ஸோ அதில் அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஒர்க் நடக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ஹார்ட் ரியல் டைம் டாஸ்க்குள்ளே தான் இருக்கும். லைக் இப்போ எர்த்குவேக் அலர்ட் கூட எடுத்துக்கலாம். பர்டிகுலர் டைமிங்குள்ள அந்த அலர்ட் ரீச் ஆனாதான் நம்ம சேவ் பண்ண முடியும். மக்களுக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எர்த்குவேக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அந்த அலர்ட் வந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் ஹார்ட் ரியல் டைம் டாஸ்கோட நம்ம ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ். இதே சாஃப்ட் ரியல் டைம் டாஸ்க் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல சில டிலே இருக்கும். ஸோ நமக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா வீடியோவோட டிலே பண்ணி நம்ம பாஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதை குயிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அல்லது என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அது பஃபர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு மொத்த வீடியோவே கிராஷ் ஆகுறதோ சிஸ்டமோ கிராஷ் ஆகுறதோ அந்த மாதிரி இல்லைன்னா வேற உயிருக்கு ஆபத்தான அந்த மாதிரி பெரிய ஒரு ரிஸ்க் இல்லாம ஒரு நார்மலா அந்த பர்டிகுலர் டைம்குள்ள நமக்கு கிடைக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான் அதுல மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டம் டாஸ்கோடது. இப்போ இன் ரியல் டைம் சிஸ்டம் த ஷெடியூலர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் விச் இஸ் டிப்பிக்கலி ஷார்ட் டேர்ம் டாஸ்க் ஷெடியூலர். ஓகே, இது முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ரியல் டைம் சிஸ்டம்ல எது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் டாஸ்க் ஷெடியூலர். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் ஷெடியூலர் இஸ் டு ரெடியூஸ் த ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே, இதுல நமக்கு என்னன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொடுக்கறதுனால தான் டைம் டிலே ஆகும். டைம் டிலே ஆகுறதுனால நமக்கு பெரிய ஹியூஜ் லாஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக ஷெடியூலர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைமை ரெடியூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம குயிக்கா ஒரு வீடியோ ப்ளே பண்றோம் அப்படின்னா இமீடியட்டா நமக்கு அது ப்ளே ஆகணும். நம்ம ப்ளேன்னு கொடுத்து அதுக்கு அப்புறமா 5 minutes கழிச்சு ப்ளே ஆகக்கூடாது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கான ரிக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் டைம்
இமீடியட்டா இருக்கணும். அதனால தான் ரெடியூஸ் த ரெஸ்பான்ஸ் டைம் அசோசியேட்டட் வித் ஈச் ஆஃப் த அசோசியேட்டட் ப்ராசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்டிங் த டெட்லைன். அந்த கடைசி டெட்லைன் வரைக்கும் போறதை விட்டுட்டு இமீடியட்டா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறதா இந்த ஷெட்யூலரோட மெயின் டாஸ்கா இருக்கும். தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரியல் டைம் சிஸ்டம்ஸ்ல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ரியல் டைம் டாஸ்க், தென் ப்ரையாரிட்டி பேஸ்டு ஷெட்யூலிங், டெட்லைன் அண்ட் டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்டரப்ட் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ், இதெல்லாம் சம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரியல் டைம் சிஸ்டம்ஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டு ஷெட்யூலிங் அல்காரிதம் அதை பார்த்துடலாம். ஸோ ப்ரையாரிட்டி there are several priority based scheduling algorithms use பண்றோம். One is rate monotonic, earliest deadline, deadline monotonic, predictable, round robin. Rate monotonic schedulingல வந்து என்ன அப்படின்னா that belongs to static priority scheduling category of real time operating system. இது வந்து என்னன்னா ப்ரீஎம்ப்டிவ் இன் நேச்சர். இதை வந்து நம்ம முன்னாடியே இந்த ஷெட்யூலிங் யூஸ் பண்ணா நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி. ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டினா என்னது? ஒரு ப்ரையாரிட்டி நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு 3ன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, ஸ்டாட்டிக்காக நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இந்த ஷெட்யூலிங் வந்து நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணிக்கலாம். ரேட் மோனோடானிக் ஷெட்யூலிங் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஆர் நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா ப்ரீஎம்ப்டிவ். ஓகே, த ப்ரையாரிட்டி இஸ் டிசைடட். இந்த ப்ரையாரிட்டி செட் பண்றது எப்படி அப்படின்னா அக்கார்டிங் டு த சைக்கிள் டைம் ஆஃப் த ப்ராசஸ் தட் ஆர் இன்வால்வ்டு. சைக்கிள் டைம் பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டி வந்து இங்க செட் பண்றோம். இஃப் த ப்ராசஸ் ஹேஸ் அ ஸ்மால் ஜாப் டியூரேஷன் தென் இட் ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. எவ்வளோ டியூரேஷன் அது எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை பொறுத்து அதோட ப்ரையாரிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸ்மால் ஜாப் அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் கொடுப்பாங்க. Thus, if a process with highest priority starts execution, it will preempt other running process. Okay, ஒரு ஹை ப்ரையாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீஎம்ப்ட் தான். இப்போ P3 வந்து ஆல்ரெடி 5ங்கிற ப்ரையாரிட்டியோட எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. P1 வந்து 3ங்கிற ப்ரையாரிட்டி வச்சிருக்கு அப்படின்னா இது வந்து இதை ப்ரீஎம்ப்ட் பண்ணி P1 வந்து எக்ஸிக்யூட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, அதுதான் வந்துட்டு ரேட் மோனோடானிக் ஷெட்யூலிங். earliest deadline first அப்படின்னா it is an optimal dynamic priority. டைனமிக்னா டியூரிங் த ரன் டைம் அந்த ப்ரையாரிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா, இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரியல் டைம் ஷெட்யூலிங். இதில் ரெண்டுக்குமே இதை வந்து நம்ம ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் யூசஸ் ப்ரையாரிட்டிஸ் டு த ஜாப் ஃபார் ஷெட்யூலிங். இது வந்து ப்ரையாரிட்டி தான் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்றோம். இட் அசைன்ஸ் ப்ரையாரிட்டி டு த டாஸ்க் அக்கார்டிங் டு த அப்சல்யூட் டெட்லைன். அதோட டெட்லைன் எப்போ அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்றோம். த டாஸ்க் ஹூஸ் டெட்லைன் இஸ் க்ளோசஸ்ட் கெட் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா, அதுல வந்து ஸ்மால் ஜாப் டியூரேஷனுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டோம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா டெட்லைன் இஸ் க்ளோசஸ்ட் தான் வந்து இங்க ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. எதோட டெட்லைன் வந்து கம்மியா இருக்குதோ இமீடியட்டா முடிக்கிற மாதிரி இருக்குதோ அதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தென் டெட்லைன் மோனோடானிக் ஷெட்யூலிங்னா it is a fixed priority based algorithm in which priorities are assigned to each task based on their relative deadline பொறுத்து. ஓகே, ரிலேட்டிவ் டெட்லைனை பொறுத்து இதுல நம்ம ப்ரையாரிட்டி அசைன் பண்றோம். Task with shortest deadline is assigned highest priority. It is a preemptive scheduling. இதுவும் preemptive scheduling தான். If any task of higher priority comes, preemptive அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வேண்டியதான். இது priority based அப்படின்னால ஹையர் ப்ரையாரிட்டி வர்றது ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிற அதோட லோயர் ப்ரையாரிட்டியை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு இது வந்து எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுதான் ப்ரையாரிட்டி ஆஃப் அ டாஸ்க் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெட்லைன். ஓகே, டெட்லைன் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் டாஸ்காக இருக்கும். தட் இஸ் த டாஸ்க் வித் த ஷார்டஸ்ட் டெட்லைன் இஸ் அசைன்டு த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, டெட்லைன் வந்து நிறைய இருக்க ப்ரையாரிட்டி கம்மியாக இருக்கும், அதான் வந்து இன்வர்ஸ்லி அப்படின்னு சொல்றது. ஓகே, தட் இஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னா லோயர் டெட்லைன், கம்மியான டெட்லைன் இருக்கிறது வந்து ஹை ப்ரையாரிட்டியா இருக்கும். நிறைய லாங்கஸ்ட் டெட்லைன் வச்சிருக்கிறது வந்து
லோ ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதான் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, ஹை ஹை லோ லோ அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் சொல்லுவோம். இன்வர்ஸ்லினா ரிவர்ஸில் வரும், ஹைக்கு லோ லோக்கு ஹை, அது மாதிரி. ஓகேவா? Next, a predictable round robin schedule, which means each task get a fixed amount of CPU before being preempted and placed at the end of the queue. This ensures each task get a fair share of CPU time, preventing any one task from monopolizing the CPU. Predictable round robin அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ரவுண்ட் ராபின்ல வந்து என்ன அப்படின்னா 2 தான். நம்ம 2 ms அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே வந்து 2 msக்கு வந்துட்டு ரன் ஆகி இப்போ P1 P2 அப்படின்னா அது 2, அடுத்து P3 வந்து அது 2, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படின்னா ஈச் டாஸ்க் கெட் அ ஃபிக்ஸட் அமௌண்ட். ஓகே, அதோட ஒரு டாஸ்கை பொறுத்து அதுக்கான ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் குவாண்டம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ P1னா வந்து 2, P2க்குனா 1 தான். அதோட ப்ரையாரிட்டி பொறுத்து அந்த டைம் ஸ்லாட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரெடிக்டபிள் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுது. ப்ரெடிக்டபிள் ரவுண்ட் ராபின்னா நீங்கள் நார்மல் ரவுண்ட் ராபின் தான். இதில் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஈச் டாஸ்க் கெட்ஸ் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் CPU டைம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் ப்ரீஎம்ப்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த கியூவில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. திஸ் என்ஷூர்ஸ் ஈச் டாஸ்க் கெட் அ ஃபேர் ஷேர் ஆஃப் CPU டைம். ஒரு டாஸ்க்குக்குமே வந்து அதுக்கான பர்டிகுலர் ஷேர் வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணோம். தட் இஸ் எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு டாஸ்கே வந்து ரிப்பீட்டடாக CPUவை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து டெட்லாக். ஓகே, டெட்லாக்கோட ஃபர்ஸ்ட் டாபிக்கான டெட்லாக் கேரக்டரைசேஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட சிலபஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரியல் டைம் ஷெட்யூலிங் வர முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கான டெட்லாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக்கான டெட்லாக் கேரக்டரைசேஷன், மெத்தட்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் டெட்லாக், தென் டெட்லாக் ப்ரிவென்ஷன். இந்த மெத்தட்ஸ்லேயே வந்து என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன், அவாய்டன்ஸ், தென் டிடெக்ஷன், ரெக்கவரி, இதுதான் வந்து மெத்தட்ஸ். ஓகே, இந்த மெத்தட்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன சப் டாபிக் வருமோ அதை தான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சும்மா நம்ம டெட்லாக் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் வீடியோலேயே வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து OS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயினாக வரது வந்து இந்த CPU ஷெட்யூலிங், அப்புறமா மெமரி மேனேஜ்மெண்ட், அப்புறம் டெட்லாக்ஸில் தான் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். மற்றதுலலாம் வந்து மேபி இன் சான்ஸ் 1 or 2 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். பட் மெயினாக வரது வந்து ஷெட்யூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டெட்லாக்ஸ் வந்து பார்க்கலாம். Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.